பொதுப்பணித்துறைன்னு ஒரு துறையை உருவாக்கி நீர்நிலைகளை சீரழித்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு தாங்க. அந்த துறை வர்றதுக்கு முன்னாடி கூட நீர்நிலைகள் நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு சரி கிடையாது. இன்னைக்கு ஒரு மாநில அரசாங்கம் செய்யக்கூடிய செயல் அப்படி இருக்கு. ஆனால் ஊருங்கிற அந்த அமைப்பு அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா, முதன்மையான வேலை அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பராமரிப்பது. அது போக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கோயிலை பாதுகாக்கிறது, அங்கே வந்து எல்லை கல்வெட்டுகள்லாம் வச்சுருப்பாங்க. அந்த எல்லை கல்வெட்டை வந்து யாரும் நகர்த்தாமல் பார்த்துக்கிறது. ஊரில் சொத்து பரிமாற்றம் நடக்கும், அப்போ வந்து சொத்து சண்டைகள்லாம் வரும், அந்த சண்டைகள்லாம் தீர்த்து வைக்கிறது. யாராவது ஊழல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறது, ஊழல் செய்தால் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பது. இது எல்லாத்தையும் ஊர் என்ற அந்த அமைப்பு பண்ணுச்சு. இந்த அமைப்பு எப்படி இயங்குச்சு, இந்த அமைப்புக்கு எப்படி வருவாய் வந்துச்சுன்னு பார்க்குறோம். அப்போது ஒவ்வொரு ஊருக்கும் பொது நிலம்னு ஒன்று இருக்கும், யாருக்குமே உரிமை இல்லாத நிலம் இருக்கும். அந்த நிலத்துக்கு பெயரே ஊர் பொது என்று பெயர். அந்த ஊர் பொதுங்கிற நிலத்தை இந்த ஊருங்கிற அவை ஒத்திக்கி கொடுக்கலாம் அல்லது விலைக்கு விற்கலாம். அதன் மூலமாக வரக்கூடிய வருவாயில் அந்த அமைப்பு வந்து இயங்குச்சு. இப்போது பொதுமக்கள் வந்து பார்க்குறாங்க, நமக்கு வந்து ஊர் பொதுன்னு ஒரு பெரிய நிலம் இருக்குது, அதை ஒரு நபர்கிட்ட கொடுத்து எதுக்கு நீங்கள் காசு வாங்குறீங்க, நம்மளே இந்த நிலத்தை வச்சுப்போம், அதை நம்மளே பயன்படுத்திப்போம். அதாவது திருவிழானா பயன்படுத்திக்கலாம், யாராவது ஊர்வலம்னா பயன்படுத்திக்கலான்னு வர்றப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ அந்த ஊருக்கு கூடுதலாக ஒரு வரி விதிப்பாங்க. ஒவ்வொரு வீடும் அந்த நிலத்தை பயன்படுத்துறதுக்காக குறிப்பிட்ட தொகையை வந்து கூடுதலாக கட்டணும். அதை கட்டினாங்கன்னா அந்த இடத்த எல்லாரும் பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி அமெரிக்காவில் இதே திட்டம் தான் நடைமுறையில் இருக்குது. கம்யூனிட்டி ஹால்னு சொல்லுவாங்க. வரி கட்டக்கூடிய மக்கள் அந்த கம்யூனிட்டி ஹாலை பயன்படுத்திக்கிறாங்க. இன்றைக்கு அமெரிக்காவில் மிக நவீன முறை என்று சொல்லப்படக்கூடிய அந்த முறை தமிழ்நாட்டில் சோழர் காலத்தில் இருந்தது.